ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மேசராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, லக்கணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அற்புதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் மேச ராசியில் மேச லக்கணத்தை உடைய நபர்களுக்கு நிறைய லாபங்களானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுதுங்க. நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். ஆனால் அவங்க நினைத்த இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைத்திருக்காது. ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்காது. வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கல்லூரிகள்லேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள் கிடைக்கிறது, இப்படி எக்கச்சக்கமான யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க. இந்த காலகட்டங்களில் அண்ணன் தம்பிகளுக்கு திருமணமாகக்கூடிய யோகங்களும் கூட இருக்குது. ஸோ மேசராசியை உடையவர்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். பெரிய சந்தோஷமான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்திருக்கும். என்னதான் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்திருந்தாலுமே கூட அந்த ஒரு இடத்துக்கு உங்களால் போயிருக்க முடியாது. இப்படி போக முடியாமல் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய கோவில் குளம் அப்படின்னு போகணும் அப்படின்ற ஆசைகளானது இப்போ தான் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் தான் படிப்புலையோ நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்றது உங்களுடைய கனவு. இப்போது அந்த கனவு நினைவாக போகுது. ஏன்னா அமைப்பு உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. கோவில்களுக்கு போகிறது, படிப்பில் பெரிய இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது எந்த விதமான தடைகள் தாமதங்கள் இல்லாமலே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா வகையிலையுமே முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. சொல்லப்போனால் இவ்வளவு காலமாகவே மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு குழப்பமானது இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்றது கூட தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அந்த குழப்பமான மனநிலையோடு இருந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா தெளிவு அப்படிங்கிறது எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரங்களில் எடுக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இப்படி இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சமும் கிடைக்கும். தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் எல்லாருடைய நட்பும் கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை சந்திப்பீங்க. எதிரிகள் எல்லாருமே விலகுவாங்க. எல்லாரும் உங்களுக்கு நட்பாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு இப்போ வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இவங்க செயல்படுவாங்க. இதனால் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கவலைகளை எல்லாம் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்தது எல்லாமே பலிதமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நினைத்ததை விட பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நீங்கள் இந்த விஷயம்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு டைமிங், அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிப்ரவரி 26க்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா பதவி உயர்வை சந்திப்பீங்க. கட்டாயமாக பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. ஸோ இயக்குநர்கள், பதவிகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும். யோகம் நிறைய இருக்குங்க. நிறைய பொறுப்புகள், நிறைய துறைகளுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் உங்களுடைய காலுக்கு கீழே தான் வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும்.
மேசராசி நேயர்களில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. நிறைய லாபங்களும் வந்து கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கட்டாயமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தொடங்கி பெரிய பாதிப்புகள் வரைக்கும் கூட வரலாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா நண்பர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்போ வந்து வெளித்தெரிய வரும். உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களில் யார் உண்மையானவங்க, யார் கெட்டவங்க, யார் நண்பராக வந்து உங்களுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷம், பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு 90% ரொம்ப நல்லாவே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க. தொடர்ந்து ஐகீரவர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஐகீரவர் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலுமே கூட பரவாயில்ல, உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. இஷ்ட தெய்வங்களுடைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. நிறைய தானங்கள் செய்யுங்க, தர்மங்கள் செய்யுங்க. இந்த தான தர்மங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புண்ணிய பலன்களாக வந்து மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியில் உங்களுடைய இடத்துல யாருக்கு என்ன பிரச்சனைகள் தோஷங்கள் இருந்தாலுமே கூட இது போன்ற எளிமையான பரிகாரங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். அதே போல் தாங்க மேசராசிக்காரர்களுக்கும் எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். ஏன்னா சனி வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கெடு சனியாக இருக்குது, ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்றதுனால பார்த்து கவனமாக இருங்க. இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா எது வரைக்கும்னா மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:26 மணிக்கு வந்து நடக்க போகுதுங்க. அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் இந்த சனி பயிற்சி எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கணும். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி தான். மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். சொத்து வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதில் எல்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கைக்கு வராமல் இருக்கக்கூடிய தொகை இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தொழிலை முறையாக நீங்கள் செய்வீங்க. ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் முதலீட்டாளர்கள் வந்து சரியான ஆட்களாக நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றுவதற்கு நல்ல முதலீட்டாளர்கள்லாம் வந்து கிடைப்பாங்க, நல்ல கூட்டாளிகள் வந்து கிடைப்பாங்க. அவங்களுடைய துணையோடு உங்களால் பல விஷயங்களை வந்து சாதிச்சிக்க முடியும். அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு இருக்குது. பேர் புகழ் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தனித்தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. நல்ல பேர் எடுக்க போகிறீங்க, நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. இனி நீங்கள் தேடி போக தேவையில்ல, அதுவே உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம். அதே போல் நிறுவனங்களுக்காக நிர்வாக இயக்குநராக நீங்கள் மாறுறதுக்கான யோகங்கள் கூட இருக்குங்க. பழைய வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் விற்றுட்டு நீங்கள் புதுசாக வண்டியில் மாற்றங்கள் செய்யலாம், புது வண்டி வாங்கலாம். அதுவும் குறிப்பாக இளம் வயசில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல இல்லறம் அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுதுங்க. சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் அந்யுன்யம் வந்து ஏற்படும். தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். வண்டியில் நல்ல மாற்றமே இருக்குது. சொல்லப்போனால் எல்லா விஷயத்துலையுமே மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப பிஸியாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. எப்போதுமே வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. அந்த நிலைமைகள் எல்லாத்தையும் இப்போ வந்து மாற்றிக்க போகிறீங்க. ஸோ எந்த நிலைமை மாறி இனி எல்லா விஷயங்களும் உங்களால் அசால்ட்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். அந்த அளவுக்கு திறமை இருக்குங்கக்கிட்ட. பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மேசராசிக்காரர்களுக்கு பொறுமை அப்படின்றது இல்லவே இல்லை. ஆனால் அந்த டைமில் பொறுமையாக இருக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் தலையிட வேண்டாம். ஸோ எல்லாத்துலேயும் தலையிட்டீங்க அப்படின்னா நீங்களே போய் சிக்கிப்பீங்க. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்கீங்க அப்படின்னா பல விஷயங்களை உங்களால் சந்தோஷமாக செய்ய முடியும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொட்டது துலங்கும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். மேசராசி நேயர்களே, நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கத்தான் போகிறீங்க.
அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் முதுகு, தண்டுவடம், கால் இதுவரையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் வரும். தினந்தோறுமே நீங்கள் அதுக்காக உடற்பயிற்சி செய்துக்கோங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியும் உணவு முறைகளில் எடுக்கக்கூடிய மாற்றங்களும் தான் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஆரோக்கியத்தின் மீது எந்த ஒரு கவன சிதறலும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய முடியும். இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 26க்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது, இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.